மத்திய பிரதேஷ் இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் மெதுவாக தான் ஒரு வண்டியாக போகும். கரெக்டாக இந்த லைனு பிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். இந்த ட்ராக் வந்து மூடி இருக்குதா, ஃபுல்லாக வந்து ரொம்பிட்டாங்க. இந்த எடை மிஷினில் பார்த்தீங்கன்னா 145 ரூபா எடைக்கு. நீங்கள் 150 ரூபா கொடுத்தீங்கன்னா ரிட்டன் 5 ரூபா தரவே மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் எப்படி கேட்டாலும் தர மாட்டாங்க. அதே ஒரு 140 ரூபா நீங்கள் கொடுத்து ஒரு 5 ரூபா கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், உங்கள் வண்டி கொஞ்சம் கூட ஒரு இமி நவராது. அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு 5 ரூபான்றது நமக்கு சாதாரண விஷயமா இருக்கும். அது வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வண்டி பாஸ் ஆகுது. அதுலேயே பல லட்சங்கள் வந்து மோட்டாருக்கு வந்து இழப்பீடாக வரும். அது அந்த ஒரு 5 ரூபா காசு அங்கங்கே வெறும் பைசா கணக்கிலலாம் எத்தனையோ கோடிகள் இழப்பீடு ஆகுது. ஒரு 5 ரூபான்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு தெரியுங்களா? ஒரு வண்டிக்குன்னு 5 ரூபா நினச்சா அது சும்மா சாதாரண காசு தான். அதே ஒரு 1000 வண்டி 2000 வண்டின்னு கணக்கு எடுத்தோம்னா அது எங்கேயோ போயிடும் ஒரு நாளைக்கான இழப்பு. எல்லாம் மோட்டார்காரங்களுடைய தான். மத்திய பிரதேசம் எல்லை பார்டர் ஆஃபீஸ் எடை மிஷின் இது. அவ்வளோதான். இடையில் இருக்க வண்டி இறங்கி வந்ததுமே பில்லு கொடுத்தாங்கன்னா கொண்டு போய் சீல் அடிச்சுக்கிட்டு அப்படியே புறப்பட வேண்டியது தான். அங்கே சீல் அடிச்சுட்டு அங்கே ஒரு பேப்பர் தருவாங்க. அதை கொண்டு போய் அங்கே ஒரு வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, அந்த ஒரு ரூம் பக்கத்தில், அங்கே கொண்டு போய் சீல் அடிச்சுட்டு அப்படியே நேராக புறப்பட வேண்டியது தான். மத்திய பிரதேசம் எல்லை முடிஞ்சிருச்சுங்க. அது நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ராஜஸ்தானுக்குள்ளே தான் போக போகிறோம். சூரியன் எவ்வளோ அழகாக அப்படியே செம்மையாக ரெட் கலரில் ஃபீல் ஆகுதுல்ல, மறையக்கூடிய நேரம். இன்றைக்கி நம்ம சூரியன் மறையக்கூடிய நேரத்தை மத்திய பிரதேச எல்லையில் தான் பார்க்கணுன்னு கடவுள் எழுதியிருந்தால் அது யாராலையும் மாற்ற முடியாது. வாவ். ஜெய்ப்பூர் 389, உதய்பூர் 151. டீசல் 0வை சரிபார்த்து கொள்ளவும். BS4ல் ரைட் சைடில், BS6ல் லெஃப்ட் சைடில் டேங்க்கு. பைபாஸிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிரிஞ்சாச்சு. இங்கேருந்து 190 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம லோடு இறக்கக்கூடிய இடம். இதே போல் தான் இருக்குமா, சின்ன ரோடாக தான் இருக்குமா, போவோம் பார்த்துக்கலாம். இங்கேருந்து சரியாக ஒரு 180 கிலோமீட்டர் இருக்குங்க. 2 வண்டி நைட் 12 மணி ஆயிடுச்சு. சரி, அவர் டியூட்டி மாற்றி விட்னாரு. நமக்கு இன்னும் தூக்கம் வரல. ஒரு 2 மணி வரைக்கும் ஓட்டிட்டு அது மேலே மாற்றி விடுவோம். ஒரு 50 to 60 ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டிடலான்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நம்ம ஓட்டி மாற்றி விட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். விடியத்துக்குள்ளே போயிட்டு நாளைக்கு லோடு இறக்குற மாதிரி போயிடணும். பார்ப்போம். இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் லோடு இறக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குங்க. கரெக்டாக 100 கிலோமீட்டர் இருக்குது. பில்வாராலேருந்து அப்படியே உள்ள ரைட்டில் நுழைஞ்சு வந்தோம். ரோடு பார்த்திங்கன்னா சின்ன ரோடு தான். இந்த டைலர் வண்டிங்க சொல்லவே வேணாங்க, அப்படியே பட்டையை கிளப்புறாங்க. இந்த ரோட்டில் ஃபுல்லாக டைலர் வண்டிங்க போய் ரோடெல்லாம் அப்படியே காவாய் மாதிரி எடுக்குதுங்க. அப்படியே இந்த நம்ம முன்னாடி ஒரு பைபாஸ் வருது. அந்த பைபாஸ் பார்த்திங்கன்னா அஜ்மீர் டு கோட்டா போகக்கூடிய ரோட்டில் போய் இது ஜாயிண்ட் ஆகுது. அதில் போயிட்டு திரும்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். டயரை செக் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ டைம்னு பார்த்தீங்கன்னா சரியாக நைட்டு 2 மணி ஆகுது. சரியாக 2 மணி ஆகுது. சாயந்தரம் 6 மணிக்கு எடுத்த வண்டியை இப்போ தான் டியூட்டி மாற்றி விட்டு தூங்கணும். இந்த கல் பார்த்தீங்களா, நீட்டாக இருக்குது. அதெல்லாம் அந்த சிகப்பு கல்.
மாடு வெளியில் செத்து கிடக்கு, ரோட்லேயே படுத்துட்டு மொத்தமாக ஏற்றி விட்டு அப்படியே நசுக்கி விட்டு போயிடுறாங்க. டீ கடையே என்னன்னு தெரியல, அது ஹோட்டல் தாங்க. இந்த டோல்கேட் இந்த இதில் பார்த்தீங்களா, ஒரே ஒரு எழுத்து கூட இங்கிலீஷ் கிடையாது, எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்குது. வண்டிங்களா அங்கே நிற்க பாருங்க. டீ குடிச்சிட்டு தூங்கும்போது கூட ஒரு டீயை குடிச்சிட்டு தூங்கினாங்க, திருப்தியாக தூக்கம் வருது. இப்போ எங்கள் மாமா எந்திரிச்சிருக்காரு, கடந்து போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா. எப்படியும் இப்போது 2.25 இந்த 100 கிலோமீட்டர் போய் இறஞ்சறதுக்குள்ளே காலையில் விடிஞ்சு 4 மணிக்கு மேலே 5 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லோடு இறக்கக்கூடிய நிவாய் அப்படின்ற ஊருக்கு வந்தாச்சுங்க. அந்த வீட்டுக்கு பாருங்கள் பூசு வேலை எப்படி பண்ணுறாங்கன்னு. மண்ணா இல்லை வேறு என்னமோ தெரியல எனக்கு. கிட்டத்தட்ட விடிஞ்சிருச்சு வரதுக்குங்க. விடிஞ்சிச்சு. நைட்டு பூரா ஒரு 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது நைட்டு பூரா ஓட்டி இருக்கிறோம். அந்த அளவுக்கு இருக்குது ரோடு. எல்லா ரோடும் குறை சொல்ல முடியாது, நம்ம வரக்கூடிய வழியில் இப்படி இருந்தது. டீ குடிக்கலான்னு வந்தேங்க. டீ கடை பொட்டி கடை தான், பொட்டி கடை மாதிரி தான். தேங்க் ஃபார் விசிட். என்ன ஊருக்கு? ஜெய்ப்பூர் ஏர்போர்ட் 48 கிலோமீட்ரு, ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் 65 கிலோமீட்டர் இங்கேருந்து. இந்த நம்ம ஊர்லலாம் இந்த சிப்ஸு பாக்கெட்டு தொங்க விடுவாங்க, அது போல் எப்படி தொங்க விட்ருக்காங்க பாருங்க வித விதமாக. டீ ஒரு கிளாஸுக்கும் அளந்து போடுவாங்களாட்டங்க பால். இந்த ஸ்பாட்டில் அப்படியே எரியுது, அப்படியே திருப்பணும் ஒன்று. லோடு இறக்கக்கூடிய இடத்துக்கு எடை போட்டுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு லோடு இறக்கிட்டு வேறு இடத்துக்கு போக போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்ருங்க. ஓகே பாய்.